நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டாரிஸ் லெஸ்ஸிங் எழுதின கிராஸஸ் சிங்கிங் அப்படிங்கிற நாவல் அதனுடைய சம்மரி பார்க்க போகிறோம். த கிராஸஸ் சிங்கிங் ரொம்ப பாப்புலரான ஒரு போஸ்ட் கொலோனியல் ஒர்க் பை நோபல் ப்ரைஸ் வின்னிங் ஆதர் டாரிஸ் லெஸ்ஸிங். ஓகே, இந்த கிராஸஸ் சிங்கிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனை பற்றி சொல்லக்கூடிய நாவல். யார் யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் காலனிஸ்ட்டுக்கும் ஆஃப்ரிக்கனில் இருக்கக்கூடிய நேட்டிவ்ஸுக்கும். இந்த ஸ்டோரி எங்கே நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத்தன் ரொடீஷியா. இந்த ரொடீஷியா அப்படிங்கிறது இன்றைக்கி நாம் சொல்லக்கூடிய ஜிம்பாப்வே. ஸோ இதில் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்டோரி ஆஃப் லவ். யாருக்கும் இடையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக் டர்னர் அண்ட் மேரி டர்னர். இந்த டிக் டர்னர் மேரி ரெண்டு பேரும் கணவன் மனைவி. இவங்களுக்கு இடையில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பாயினுடைய பேர் பார்த்திங்கன்னா மோசஸ். இந்த மோசஸ்க்கும் மேரி டர்னருக்கும் இடையில் ஒரு சின்ன ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுது. ஸோ ஃபைனலாக இந்த இதில் மேரி இறந்துருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி ஃபஸ்ட்டு எப்போ பப்ளிஷ் ஆகுது பார்த்திங்கன்னா 1950. இது டாரிஸ் லெஸ்ஸிங்கினுடைய ஃபஸ்ட்டு நாவல் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிராஸஸ் சிங்கிங் ஒரு படமாக மாற்றப்பட்டிருக்கு, கில்லிங் ஹீட். இது 1981 வெளிவருது. அண்ட் உலகம் முழுக்க ஏகப்பட்ட அவார்டுகளை வாங்கி குமிச்சிருக்கு இந்த கிராஸஸ் சிங்கிங். அண்ட் முக்கியமாக இந்த லெஸ்ஸிங் தன்னுடைய ரைட்டிங்கில் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. 2007 அவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் வழங்கப்படுது. ஸோ இப்போ நம்ம இந்த நாவலுக்குள்ளே போகலாம். இந்த நாவலுடைய இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஃபஸ்ட்டு மேரி டர்னர். மேரி டர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டிக் டர்னருடைய மனைவி. அண்ட் மேரி டர்னருடைய ஆரம்ப காலகட்டம், அவங்களுடைய சிறு வயது அந்த அளவுக்கு அவங்களுக்கு சந்தோஷமாக இல்லை. அவங்களுடைய அப்பா ஒரு ட்ரக் அடிக்டாக இருந்திருப்பார். அவங்க அம்மா இந்த பிரச்சனையின் காரணமாகவே நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை இழந்திருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருமே, தாய் தந்தையார் ரெண்டு பேருமே அடுத்தடுத்து அவங்களுடைய அடல்ட்ஹுட்லேயே இறந்து போயிடுறாங்க. அதனால் தனிப்பட்ட வாழ்க்கையை பழக்கிக்கிட்டாங்க இந்த மேரி டர்னர். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாகவும் இருந்தது. அண்ட் அடுத்தது டிக் டர்னர். டிக் டர்னருடைய ஆரம்ப காலகட்டமும் அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இல்லை. அவரும் தனிமையாக வாழ பழகிக்கிட்ட ஒரு ஆள் தான். இவருக்கு ஒரு ஆசை என்னென்னா, ஃபார்மிங் அக்ரிகல்ச்சரில் ரொம்ப ஈடுபாடு மிக்கவராக இருந்தார். எந்த கஷ்டம் வந்த போதிலையும் அக்ரிகல்ச்சரை விட்டுட்டு போகலை. அக்ரிகல்ச்சர் மூலமாக இவருக்கு நிறைய கடன் தொல்லைகள் தான் ஏற்படும். ஆனாலும் அவர் அக்ரிகல்ச்சரை விடாமல் இருந்தார். அண்ட் டிக் டர்னர் மேரி டர்னருக்கு ஏற்ற ஜோடியாக இருந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு கொஸ்டின் மார்க். சரியான ஜோடியாக அவர் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் சார்லி ஸ்லேட்டர். இவர் ஒரு பக்கத்து வீட்டுக்காரர், ஒரு நெய்பர் மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் அவர் இருக்கிறது கொஞ்சம் மைல்ஸ் தொலைவில் தான் இருக்கிறாரு. அண்ட் சார்லி ஸ்லேட்டர் டிக் டர்னருடைய இடத்துக்கு மேலே கண்ணு வச்சுக்கிட்டே இருந்தார். இவரும் கொஞ்சம் இடம் வச்சுருக்கக்கூடிய ஒரு லேண்ட்லார்டு தான், ஒயிட் மேன். ஸோ டிக் டர்னருடைய இடத்தை எப்படியாவது பிடிக்கணும் அப்படிங்கிறத இன்டைரக்டாக சார்லி மூவ் பண்ணிக்கிட்டு இருப்பார். இந்த குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் இந்த சார்லி தான். நெக்ஸ்ட் டோனி மாஸ்டன். இந்த டோனி மாஸ்டன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்லியால் இன்டைரக்டாக டிக் டர்னர்கிட்ட வேலைக்கு சேர்த்து விடப்பட்ட ஆள். டோனி மாஸ்டன் அப்படிங்கிறவர் டிக் டர்னருடைய ஒரு வேலையாள். இந்த டோனியை டிக் டர்னர்கிட்ட வேலைக்கு சேர சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லி. ஓகே, தென் மோசஸ் பார்த்திங்கன்னா ஒரு கருப்பினத்தை சார்ந்த ஒரு வேலையாள். இவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு ஜைஜாண்டிக் அண்ட் இன்டெலிஜென்ட் மேனாக இருந்தான். ஸோ இவன் டர்னருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தான். முதல்ல டர்னருடைய ஃபார்மில் வேலை பார்த்துட்டு இருந்தான். அப்புறமாக இந்த மோசஸை டிக் டர்னர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய ஹவுஸில் வீட்டில் ஒரு அசிஸ்டண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அண்ட் இந்த மோசஸ் தான் மேரி டர்னர் கூட ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தியிருப்பான். அண்ட் கடைசியில் மேரியை கொல்றதும் இவனாக தான் இருக்கும். அடுத்தபடியாக சர்ஜியன் டென்ஹாம். மேரி இறந்த உடனேயே
உள்ளாடி வந்து அந்த விசாரணையை தொடங்கக்கூடியவர் இந்த போலீஸ்மேன் தான். இந்த போலீஸ்மேனை கூப்பிடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லி. அண்ட் இந்த போலீஸ்மேன் வெள்ளையர்களுக்கு, அதாவது ஒயிட் பீப்புளுக்கு ஒரு மாதிரியான சட்டமும் கருப்பினத்தவர்களுக்கு இன்னொரு மாதிரியான சட்டமும் வச்சுருப்பாங்க. அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்லாட்டர், சார்லி ஸ்லாட்டனுடைய மனைவி, இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சார்லி ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேரி கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் மேரி அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு அன்நேம்டு ஃபார்மர் இவங்க கதையில் ஒரு மைனர் கேரக்டர். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிக் டர்னரை ஜோனா அப்படிங்கிற பிபிலிக்கல் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க, பைபிளில் வரக்கூடிய பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. எதனால் அப்படின்னா, இவருக்கு ட்ராஜடி மேலே ட்ராஜடியாக நடக்கும். அதனால நெக்ஸ்ட் சாம்சன் அப்படிங்கிறது மோசஸை ஹவுஸ் பாயாக அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிக் டர்னருக்கும் மேரி டர்னருக்கும் உதவியாளராக இருந்த ஒரு பையன். இவங்கள வீட்டை விட்டே துரத்திடுவாங்க மேரி. அண்ட் அதோட இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் எல்லாம் முடிவடையுது. இனி நாம் சம்மரிக்குள்ளே போக போகிறோம். இந்த நாவல் மொத்தம் 11 சாப்டர்ஸை உள்ளடக்கி வச்சுருக்காங்க. சாப்டர் 1 எப்படி ஸ்டார்ட் ஆகுது, இந்த நாவல் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கிளை வச்சு. அந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கிளில் மேரி டர்னர் இறந்துட்டாங்க, கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுவும் யாரால் அப்படின்னா, ஒரு கருப்பின ஆணால், அதாவது அவங்க கீழே வேலையாளாக இருந்த ஒரு கருப்பின மனிதன் வந்து தன்னுடைய முதலாளியை பணத்துக்காக அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வேல்யூபிள்ஸை களவாடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த முதலாளியை கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் பப்ளிஷ் ஆகுது. ஓகே, உடனடியாக இப்போ இந்த வீட்டில் இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, டிக் டர்னர் வந்து கவலையில் இருக்கிறாரு. மேரி இறந்துட்டாங்க. மேரி வராண்டாவில் இறந்து கிடக்கிறாங்க. அண்ட் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு பர்சன் பார்த்திங்கன்னா டோனி மார்ஸ்டன் தான் அந்த தகவலை போலீஸுக்கும் சார்லிக்கும் தெரிவிப்பார். ஆனால் இன்டைரக்டாக நமக்கு தொடக்கத்துலேருந்தே தெரியும், இந்த கொலையில் இன்டைரக்டாக சார்லிக்கு ஏதோ பங்கு இருக்கிற மாதிரி தோணும். அப்புறமா சாப்டர் 2 எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த பாடி மேரி டர்னருடைய பாடியை போலீஸ்காரங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்துகிட்டு போகும்போது மோசஸை அவங்க பக்கத்தில் கூட உட்கார விட மாட்டாங்க. இது ஒரு ஒயிட் டெட் பாடி, ஒயிட் விமனுடைய டெட் பாடி. ஈவன் ஒரு டெட் பாடி கூட ஒரு கருப்பினத்தவன் சேர்ந்து உட்கார்ந்து வரக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய ஃபாலோ அப். அதனால் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, மோசஸை அந்த போலீஸ் ஜீப்பில் கூடவே ஏற்றிக்க மாட்டாங்க. டெட் பாடி கூட ஏற்றிக்காமல் அவனை கை விலங்கு பூட்டி நடந்தே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருப்பாங்க. ஸோ டோனி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பான். ஸோ இந்த அளவுக்கு ஒரு டிஸ்கிரிமினேஷன் இந்த ஒரு ஊரில் இருக்குது, உண்மையிலேயே மோசஸை இவங்க எப்படியும் தூக்கில் போட்டுருவாங்க. ஆனால் இங்கே நடந்த உண்மை விஷயங்கள் எதுவுமே இந்த போலீஸ்காரங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் அவங்க பெருசாக ஆக்ஷன் எடுக்க போவதில்லை அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன்னா மொத்த ஊருமே அந்த கருப்பின ஒரு சர்வர் வந்து தப்பு பண்ணிட்டு தான் நினச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் உண்மையிலேயே அந்த தப்பு யார் பண்ணாங்க, யார் தூண்டுனாங்க அப்படிங்கிறது வந்து இனி போக தான் தெரிய போகுது. சாப்டர் 2 எப்படி மூவ் ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஃப்ளாஷ்பேக்குக்கு போகுது. மேரி இறந்துட்டாங்க. இப்போ மேரியினுடைய சைல்டுஹுட் எல்லாத்தையும் ஆதர் சொல்கிறாரு. மேரி டர்னர் பார்த்திங்கன்னா சவுத்தர்ன் ரொடீஷியா, ஜிம்பாப்வே அப்படிங்கிற இப்போ இருக்கக்கூடிய ஜிம்பாப்வே அதில் வந்து வளர்கிறாங்க. அவங்க வந்து என்னென்னா, அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சு ஒர்க் பண்ணக்கூடிய சமயத்தில் அவங்க ஒரு நல்ல அஃபீஷியலில் நல்ல வேலை கிடைக்கிது. ஸோ ஃபார்ச்சுனேட்லி அவங்க யாரை மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்குன்னா, டிக்கை மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். தொடக்க காலகட்டத்தில் டிக்குக்கும் சரி மேரிக்கும் சரி மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கவே செய்யாது. ஆனால் மேரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய தோழிகள் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மேரேஜ் ஆகிட்டது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மேரியை கேலி பண்ணுறாங்க. நாங்கள் எல்லாமே மேரேஜ் பண்ணிட்டோம், நீ ஒரு கேர்ளாக இருந்தோம், இது வரைக்கும் மேரேஜ் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுறத கேட்டோன்னே மேரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானும் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு ஒரு 50 வயசுக்கு மேற்பட்ட ஒரு விடோவரை செலக்ட் பண்ணுறாங்க. மனைவியை இழந்த ஒரு மனுஷனை செலக்ட் பண்ணுறாங்க. அந்த மனுஷன் வந்து மேரிக்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறான். ஸோ இதனால் மேரி என்ன பண்ணுறாங்க, அவனை விட்டு ஓடி வந்துடுறாங்க. அண்ட் அவங்க அப்போவே டிசைட் பண்ணிடுறாங்க, இனி ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எந்த ஆண்களையும் நம்ம ஜோடியாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இன்னும் ஒன்று கூட ரொம்ப கிண்டல் பண்ண மாதிரி ஆதர் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, மேரிக்கு 30 வயசு ஆகிருக்கும்.
மேரி சபதம் எடுக்கும்போது நான் இனி 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்களே திருமணம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தியம் பண்ணுவாங்க. ஸோ மேரிக்கு என்ன தெரியாது அப்படின்னா, தனக்கு வயசு போயிட்டே இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் இப்போ டிக்கினுடைய மீட்டிங் அப்புறம் டிக்கு தான் இதை ப்ரப்போஸ் பண்ணுறா, நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டோன்னே, ஸோ மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்த மேரி கூட ஒரு அரை மனசோடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சம்மதிக்கிறாங்க. தி காட் மேரீட். அவங்களுக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் வளருது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மேரியும் டிக்கும் சேர்ந்து டிக்கினுடைய ஊருக்கு வர்றாங்க. சாப்டர் 3 அப்படி மூவ் ஆகிட்டுருக்கும். டிக் என்ன பண்ணுவான்னா, நான் தான் மேரிக்கு சரியான ஜோடியாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பான். அண்ட் சாப்டர் 4 எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மேரி இப்போ டிக்னுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. டிக்குக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது, அங்கே விவசாயம் நடந்துகிட்ருக்குது, அங்கே நிறைய ஸ்லேவ்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிக் என்ன பண்ணுறான்னா, கிச்சன் கஃபீர் அப்படிங்கிற லாங்குவேஜ் மூலமாக, இந்த லாங்குவேஜ் அடிமைகள்கிட்ட பேசுகிறதுக்கான லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜை அதிகமாக பயன்படுத்துகிறான். ஸோ மேரி என்ன பண்ணுறான்னா, தானும் அந்த காலனைசர் அப்படிங்கிற ஒரு மனசில் இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தினால கிச்சன் கஃபீர் அப்படிங்கிற அந்த லாங்குவேஜை கற்றுக்குறாங்க. அப்போ தான் அவங்க சர்வெண்ட்ஸ் கூடயும் ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் கூடயும் அவங்க பேச முடியும் அப்படிங்கிற எண்ணம். ஸோ அவங்க அந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அவங்களும் அந்த நேட்டிவ்ஸ் அங்கே இருந்த இயற்கையாக அங்கே இருந்த மக்கள்கிட்ட, நேட்டிவ் பீப்புள்கிட்ட கமாண்ட் பண்ணக்கூடிய தோரணையில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் சாப்டர் 5 எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக் ஃபீல்ட்ஸில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சேம் டைம் மேரி என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன சின்ன ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த மேரியினுடைய குணாதிசயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை விட இளப்பமான ஒரு ஆள் தங்களுடைய ஸ்லேவ்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள ரொம்ப ரொம்ப அடிமைத்தனமாக வச்சு நடத்தக்கூடியது இந்த மேரியினுடைய பழக்கம். அதனால தான் சாம்சன் அங்கே நேட்டிவ் பாயாக இருப்பார், அவர் அந்த வீட்டை விட்டே ஓடிடுவார். ஸோ அதனால் டிக்குக்கு ரொம்ப மன வருத்தமாயிடும். ஏன்னா டிக் ரொம்ப வருஷமாக அந்த ஹவுஸ் பாயை தன்னுடைய வீட்டில் வேலைக்கு வச்சுருந்தான். மேரி வந்தோடனே அந்த பையனை துரத்தி விட்ருவாங்க. அண்ட் அடுத்த சாப்டர்ஸ் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்குக்கு இன்னும் கொஞ்சம் கூட பணம் சம்பாதிக்கணும், இது வரைக்கும் நமக்கு சக்ஸஸே ஆகிற வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் கூட பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை வரும். ஆனால் அவன் திரும்ப திரும்ப ஃபெயில் ஆகிட்டே தான் இருப்பான். ஸோ இதை பார்த்துட்டு இருந்த மேரி என்ன பண்ணுறான்னா, டிக்கு கூட இனி இருந்தால் நம்ம எதுவுமே சம்பாதிக்க முடியாது, ஸோ நாம் என்ன பண்ணணும், நம்ம வேலை தேடி நம்ம டவுனுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி டவுனுக்கு போகிறா. ஆனால் அங்கே அன்ஃபார்ச்சுனேட்லி மேரிக்கு வேலை சரியாக கிடைக்கல. ஒரு ஷார்ட் அண்ட் போஸ்டிங் வரும், அங்கே போய் கேட்கும்போது ஆல்ரெடி அங்கே ஆள் எடுத்திருப்பாங்க. அண்டு ஹாஸ்டலில் போய் கேட்கும்போது ஹாஸ்டலில் கூட சரியாக இடம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மேரீடு விமனுக்கு ஹாஸ்டலில் இடம் கிடையாதுன்னு சொல்லி மேரியை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார்ச்சுனேட்லி டிக் என்ன பண்ணுறான்னா, மேரியை தேடி டவுனுக்கு போய் மேரியை கண்டுபிடிச்சிட்றான். ப்ளீஸ் பண்ணி மேரியை திரும்பவும் எங்கே கூட்டிகிட்டு வந்துடுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சொந்த ஊருக்கே திரும்ப கூட்டிகிட்டு வந்துடுறான். வரும் பொழுது டிக் என்ன பண்ணுவான்னா, நோய்வாய்ப்படுவான். அவனுக்கு மலேரியா அஃபெக்ட் ஆகும். ஸோ பெட்டில் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவனுடைய பொறுப்புகள் எல்லாம் மேரி கையில் போகும். மேரி டர்னர் என்ன பண்ணுறாங்கன்னா, டிக்குக்கு பதிலாக ஃபீல்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டிக்குக்கும் மேரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரி அந்த காலனைசர் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டோடு இருக்கக்கூடியவங்க அந்த அடிமைகளை ரொம்ப ரொம்ப க்ரூவலாக நடத்துவாங்க. அண்டு ஒர்க்கர்கிட்ட கொஞ்சம் ஹார்ஷாக நிற்பாங்க. சில சமயங்களில் ஒர்க்கர்ஸை அடிக்கக்கூட செய்திருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக ஒரு ஒர்க்கரை மோசஸ் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்போது மோசஸை அடி கூட கொடுத்துருக்காங்க இந்த மேரி. அண்ட் மேரி இந்த சார்லி ஸ்ட்ராட்டருடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் நல்ல அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு போல கொஞ்சம் பணம் அதிகமாக தரக்கூடிய டொபாக்கோவை போட்டு கொஞ்சம் அந்த போதை புகையிலை அந்த இதை நம்ம விளைச்சல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டிக்குக்கு முதல்ல என்னது மனசு இல்லாட்டாலும் கடைசி அவன் ஒத்துக்கிட்டு வளர்க்கும்போது அன்றைய காலகட்டத்தில் இருந்த இயற்கை சூழ்நிலை அதுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அகெயின் அந்த அட்டெம்ப்டும் ஃபெயில்யூரில் முடியுது. அண்ட் கடைசி காலகட்டம் சாப்டர் 9 பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் இனி கைவிட்டு போயிடும். ஏன்னா கடன் நிறைய ஆகிட்டுருக்கு, பேங்க்லேயே லோன் வாங்கி அதை அடைக்க முடியாமல் அப்படி இருக்கிறங்க மாதிரி தோணுது. ஸோ மேரி என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப கவலைப்படுறாங்க. மேரிக்கு
ஒரு லோன்லினஸ் மாதிரி புரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா டிக்கு வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் மேரிக்கிட்ட அதுக்கப்புறம் ரொம்ப வச்சுக்கல. அது வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வச்சுக்கல. ஸோ மேரி வந்து ரொம்ப லோன்லினஸ்ஸாக சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஹவுஸ் பாயாக இருந்தால் மோசஸ் கிட்ட அவங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஏற்படுது. ஸோ மோசஸ் கூட ஷி ஷேர் எவ்ரி திங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஆதர். அண்டு மோசஸ்க்கு பவருக்கு கீழே யார் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்கன்னா இந்த மேரி. மோசஸ்னுடைய கண்ட்ரோலுக்கு மேரி வந்ததாக சொல்லப்படுது. அண்டு மேரி வந்து பார்த்திங்கன்னா நாளடைவில் ரொம்ப ரொம்ப வீக்கான ஒரு பொசிஷனுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. அண்ட் இந்த சமயத்தில் இந்த டோனி மார்ஸ்டன் இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். டோனி மார்ஸ்டனுக்கு மோசஸை பிடிக்கவே செய்யலை. ஏன்னா டோனி வந்து ஓரளவுக்கு லீகலான மனுஷன். ஸோ ஒரு அடிமை, ஒரு ஸ்லேவ், ஒரு ஹவுஸ் பாய் வந்து மேரியை வந்து வசியம் பண்ணுறது வந்து டோனிக்கு பிடிக்கவே இல்லை. டோனி என்ன பண்ணுறான்னா இந்த விஷயத்த சார்லி கிட்ட போட்டு வைப்பான். அண்ட் சார்லி ஒரு நெய்மரிங் ஒரு ஃபார்மராக என்ன பண்ணுறான்னா ஒரு ட்ரிக்கி ப்ளே பண்ணுறான். அதாவது அவனுக்கு எப்படியாவது இந்த ஃபார்மை கைப்பற்றணும், டிக்னுடைய ஃபார்மை கைப்பற்றி அவன் அதில் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது ஆசையாக இருந்தது. ஸோ டிக்கையும் மேரியையும் ஊரை விட்டு துரத்தணும். அப்போ டைரெக்டாக சொன்னால் போவாங்களா? போக மாட்டாங்க. அப்போ இன்டைரக்டாக அவன் கொஞ்சம் கன்னிங்கான பிளான் எல்லாம் பண்ணுறான். ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரிக்கிட்டையும் டிக்குக்கிட்டையும் சொல்கிறான், நீங்கள் வெளியூர் போகணும், கொஞ்ச நாள் வெளியூர் போய் அங்கே கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கள், என்னுடைய லேண்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி அவன் இன்டைரக்டாக சொல்கிறான். அண்ட் சேம் டைம் என்னென்னா மோசஸ் மேரியினுடைய ரிலேஷன்ஷிப்பையும் அவன் முறிக்கலான்னு பிளான் பண்ணுறான். ஸோ அவன் ப்ராக்டிக்கலாக பிளான் பண்ணி டிக்கை எதை விட்டு போக சொல்கிறான் அப்படின்னா அவனுடைய டிக்னுடைய ஃபார்மை விட்டு போக சொல்லி தன்னுடைய ஃபார்மவே பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய வேலைகளை கவனிங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஏற்பாடு, ஊருக்கு போகிறதுக்கு புதிய ஒரு ஏற்பாடு பண்ணுறான். தொடக்கத்தில் மேரி இதை ரிஜெக்ட் பண்ணாங்க, இதை அக்செப்ட் பண்ணாமல் இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிஞ்சு பிரிட்டன் போகிறதுக்கு அவங்க சம்மதிக்கிறாங்க. பிரிட்டன் இல்லை, ஒரு வெளியூர் போகிறதுக்கு அவங்க சம்மதிக்கிறாங்க. ஸோ டோனி மார்ஸ்டன் என்ன பண்ணுறா அப்படின்னா இந்த சமயத்தில் தான் அவனுடைய அரைவல் உள்ள கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த சமயத்தில் சார்லி கூட தான் டோனி வந்து உள்ளே வருவார். அதுக்கப்புறம் மோசஸும் மேரியும் சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சார்லிக்கு சொல்கிறாரு. டோனிக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா மோசஸ் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துவான் மேரிக்கு மேலே. மேரி என்ன பண்ணுறாங்கன்னா ஈவன் தன்னுடைய ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டுறதுக்கு மோசஸை பயன்படுத்திக்கிறாங்க. தன்னுடைய உடைகளை கலைந்து திரும்ப மாட்டிக்கிறதுக்கு மோசஸை பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு ஸ்லேவை, ஒரு ஹவுஸ் பாயை பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இந்த லாஸ்ட் சாப்டர்ஸில் வந்து டோனிக்கும் மோசஸுக்கும் சின்னதாக ஃபைட் வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா டோனி என்ன பண்ணுறாரு அப்படின்னா மோசஸை வெளியே போகணுன்னு துரத்துறா. ஏன்னா கடைசி ஊரை விட்டு போக போகிறோம் அப்படிங்கிற கவலையில் மேரி வந்து அழுதுகிட்டு இருக்கும்போது மேரிக்கு மேலே கையை வச்சு ஆறுதல் சொல்கிற மாதிரி மோசஸ் இருப்பான். இதை பார்த்த டோனி என்ன பண்ணுவான்னா கோபமடைந்து டோனி மோசஸ் நீ வெளியே போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ மோசஸை வெளியே விரட்டும் போது பார்த்துட்டு இருந்த இந்த மேரியும் கூட சேர்ந்து என்ன சொல்கிறான்னா மோசஸை நீ வெளியே போயிரு, பாஸ் அப்படிங்கிற பேரில் டோனியை குறிப்பிட்டு பாஸ் சொல்கிறது கேட்டு நீ வெளியே போயிரு, கெட் அவுட் ஃப்ரம் ஹியர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மோசஸுக்கு இது ரொம்ப ஹர்ட் ஆகும். அவன் ஏதோ ஒரு பெரிய காயத்தை மனசில் உணர்ந்த மாதிரி ஃபீல் பண்ணுவான். ஏன்னா இவ்வளவு நாள் ரொம்ப பாசமாக அன்னோன்யமாக இருந்த இந்த மேரி இந்த டோனியினுடைய பேச்சை கேட்டு என்ன வெளியே துரத்துறாங்களே, ஸோ அவங்க ஒரு பெரிய ஆளும் நாம் ஒரு சின்ன ஆளும் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ லாஸ்ட் சாப்டரில் எப்படி இருக்கும்னா எல்லாரும் இப்போ ஃபார்மை லீவ் பண்ணுறதுக்கான சமயம் வருது. மேரி அண்ட் டிக் ரெண்டு பேரும் திங்ஸ் எல்லாம் பார்சல் பண்ணுறாங்க. பட் மேரி வந்து இப்போ தான் திரும்பியும் ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. என்னென்னா மோசஸை விட்டுட்டு போகிறோமே, அவன் போயிட்டானே அப்படின்னு. ஸோ வரக்கூடிய டோனியை கூட இவங்க வெளியே தள்ளிடுவாங்க. முதல்ல டோனிக்கிட்ட ரொம்ப பாசமாக இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டோனியினுடைய காரணத்தினால அவன் பண்ண விஷயத்தினால தான் மோசஸ் வீட்டை விட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ப்ளேம் பண்ணி டோனியை வெளியே துரத்துறாங்க. டோனி நீயும் வெளியே போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபைனலாக என்ன ஆகுதுன்னா மோசஸ் அங்கங்கே நிற்கிற மாதிரியான ஒரு கற்பனையான பிம்பங்கள் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. டிக் என்ன சொல்கிறாருன்னா டிக்கும் டோனியும் தனியாக பார்த்து பேசிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டோனி சொல்கிறான் நீங்கள் கண்டிப்பாக மேரியை நல்ல டாக்டர்கிட்ட நல்ல ஒரு சைக்காலஜிஸ்ட்டை நீங்கள் கொண்டு போய் காமிக்கணும். மேரிக்கு மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மேரிக்கும் இந்த விஷயம் புரியுது. அவங்களும் இதே விஷயத்தை டிக்குக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. பட்
அவங்க போகிறதுக்கு முதல் நாள் நைட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசஸை எதிர்பார்த்து காத்திருந்த இந்த மேரி திடீர்னு நைட்டில் மோசஸை மீட் பண்ணுறதுக்காக வெளியே வருவாங்க. ஃபார்ச்சுனேட்லி மோசஸும் அந்த இடத்துக்கு வருவான். ஸோ எதனால் அவன் மேலே கோவப்பட்டேன், அவங்களுக்கு இந்த சைக்காலஜிக்கல் பிரச்சனைகளை மோசஸ்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வாயை திறக்கும்போது மோசஸ் தான் கையில் வச்சுருந்த கத்தியை உருவி மேரியினுடைய வாயை பொத்தி ஸ்டாப் பண்ணி கத்தியினால் குத்தி மேரியை கொண்டுடுறாங்க. ஸோ மேரி வாயை திறந்தது எதுக்குன்னா, உண்மைகளை மோசஸ்கிட்ட சொல்லலாம். ஆனால் மோசஸ் வந்து ரிவெஞ்சோட ஒரு பழி வாங்கணும், என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் இவங்களை கொலை பண்ண வந்தவன். ஸோ என்னை பார்த்ததுனால தான் இவங்க கத்த போகிறாங்களோ அப்படிங்கிற திங்கிங்கில் தவறுதலாக மேரி என்ன பண்ணிடுறான்னா குத்தி கொலை பண்ணிடுறான். ஸோ அந்த இடத்துல சுருண்டு மேரி விழுந்துடுறாங்க. உடனடியாக மழை பெய்யுது. மழையில் அந்த பிளட்டு அண்ட் மோசஸ் எல்லாருமே அப்படியே கரைஞ்சி போகிறாங்க. மோசஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கொலை முடிஞ்சோன்னா காம்பவுண்ட் ஏற்றி சாடி வெளியே இருக்கக்கூடிய ஒரு மரத்தினுடைய மூட்டில் உட்காந்துடுறான். அடுத்த நாள் காலையில் போலீஸ் வர்ற வரைக்கும் மோசஸ் அங்கே தான் இருப்பான். ஸோ இதோட என்ன ஆகுதுன்னா, இந்த நாவல் எண்ட் ஆகுது. இது மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மோசஸ் வந்து அந்த கொலைக்கான முழு காரணம் இல்லை. ஸோ நம்ம எப்படி அனலைசஸ் பண்ணாலும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், மோசஸ் அந்த கொலைக்கான முழு காரணம் இல்லை. ஒரு ஒயிட் பீப்புள் என்ன செய்தாலும் சரி, அந்த ஒயிட் பீப்புளை மேலே ஒரு காயம் ஏற்பட்டதுன்னா அதுக்கு காரணம் ஸ்லேவாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தூக்கு தண்டனையாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியாயமற்ற தன்மையை அந்த போஸ்ட் கொலோனியல் வேர்ல்ட்லேயும் காமிச்சுது. ஒரு ஒயிட் பீப்புளுடைய டாமினேஷன் அங்கே தெரிஞ்சுது. அண்ட் மோசஸ் கொலைக்காரனாக இருந்தும் ஒரு இறந்த உடல் கூட அவனுக்கு போகிறதுக்கான பர்மிஷன் இல்லை. அவனை நடந்தே தான் போலீஸ் ஸ்டேஷன் வர சொன்னாங்க. அண்ட் இதே மாதிரி ஏகப்பட்ட கொலைகளை சார்லி ஸ்லேட்டர் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அவருக்கு கொலை பண்ணியாச்சுன்னா ஒரு சின்ன பணம் தான் ஃபைனாக வசூலிக்கப்பட்டது. ஆனால் மோசஸ் ஒரு காரணத்தோட கொலை பண்ணப்பட்ட போதும் அவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிற மாதிரி இந்த நாவல் சொல்லியிருந்தது. ஸோ மொத்தத்தில் இட் இஸ் அன் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அழகான நாவல். ஸோ இந்த நாவலுடைய சம்மரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.